Good morning student. Biozoology chapter 4 la வந்து 4.41 last வந்து sex determination in human being வந்து பார்த்தோம். அதில் Y chromosome மேலில் வந்து என்ன டெவலப்மெண்ட் ஆகுதுன்ட்டு பார்த்துட்டோம். இப்போ dosage compensation Baer body in 1949 Baer and C.B. Bridges 1949 observe conditioned body in the nerve cell of female which was the absent in the male. The condensed body was called a sex chromatin by them and was the latter referred and Baer body. அப்போ என்ன சொல்கிறாருனாக்கா டோசேஜ் காம்பன்சேஷன் பேர் பாடி பழப்பூச்சிகளில் வந்து மரபணு வந்து எப்படி சமநிலையில் இருக்குதா அப்படின்றத வந்து யார் சொல்கிறாருனாக்கா சிபி பிரிட்ஜஸ் என்பவர் வந்து முதல்ல வந்து பழப்பூச்சியில் டோசேஜில் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அப்படி கண்டுபிடிக்கும்போது இதனுடைய ஜெனட்டிக் செல்ஸ் மரபு செல்கள் எப்படி இருக்குது, அதுக்கு அடுத்தது இதனுடைய பால் நிர்ணயம் a body was called in a sex chromatin by them was later referred in Baer body. a chromosomal system எப்படி இருக்குது, அப்போ என்ன மேலா ஆர் ஃபீமேலான்றதை வந்து நிர்ணயிக்கத்தை வந்து கண்டறிஞ்சார். அப்போது இப்படி கண்டறிஞ்சதுமே இந்த பழப்பூச்சியில் என்ன சொல்கிறாருனாக்கா ஆண் பாலினம் மேல் எடுத்துட்டோம்னாக்கா மேலில் வந்து ஃபெர்டிலைசேஷன் வந்து நடக்கும் பொழுது Y குரோமோசோம் வந்து தேவையானதாகவும் இது வந்து மேலே வந்து நிர்ணயிக்கிறது வந்து Y குரோமோசோம்ன்றதை வந்து சொல்கிறாரு. அதே வந்து பெண் டோசேஜில் வந்து பழப்பூச்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண் தன்மை மரபணுவை வந்து எக்ஸ் குரோமோசோம் வந்து பெற்று இருக்குது, எக்ஸ் குரோமோசோம் வந்து நிர்ணயிக்குது அப்படின்றதையும் வந்து முதல்ல வந்து கண்டறிஞ்சார். அப்படி கண்டறியும்போது பிரிட்ஜஸ் a chromosomal where female have two equestrian arise how dose the organism a component of the dosage a difference between the sex. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா between the sex வந்து in mammals the necessary in a dosage combination in a completion necessary dosage combination பார்த்தீங்கன்னாக்கா accommodation in the inactivation of one of the X chromosome in female, so the both male and female have only one functional X chromosome for cell. அப்போ என்ன ஆகுதுன்னாக்கா மரபிலான பிரிட்ஜஸ் வந்து தன்னுடைய ஆராய்ச்சி வந்து செய்கிறார். ஆராய்ச்சி செய்யும்பொழுது மும்மைய 3N தன்மை கொண்ட ஃபீமேல் பெண் பூச்சியில் வந்து எப்படி இருக்குது, இயல்பான ஆண் பூச்சியோட ஆணோட வந்து இயல்பான பெண் பூச்சி இயல்பான ஆணோட வந்து இனக்கலப்பு செய்யும் பொழுது என்ன ஆகுதுனாக்கா பால் மற்றும் உடல் குரோமோசோம் வந்து பல வகையான புதிய இணைவுகளை வந்து கண்டறிகிறாரு. அதுக்கு அடுத்தது 1921 என்ன பண்ணுறாரு இந்த பிரிட்ஜஸ் என்ன பண்ணுறாரு, இந்த சோதனை வந்து கிடைத்த முடிவினுடைய அடிப்படையில் இந்த பழப்பூச்சிகள் எப்படி இருக்குது என்று பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் குரோமோசோமில் உள்ள பெண் தன்மைக்கான மரபணுக்களும் உடல் குரோமோசோமில் உள்ள ஆண் தன்மைக்கான மரபணுக்களும் இடையேயான மரபு சமநிலை வந்து இந்த பூச்சியில் வந்து பாலினத்தை வந்து நிர்ணயிக்குது என்று பிரிட்ஜஸ் வந்து சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது இந்த உடல் குரோமோசோம்களில் தொகுதிக்கு எக்ஸ் குரோமோசோமுக்கும் இடையே பார்த்தீங்கன்னாக்கா காணும் விகிதமே வந்து பாலினத்தை வந்து நிர்ணயிக்குது. இவ்விதமே வந்து பால் குறியீட்டு என்னன்ட்டு சொல்கிறோம். லேயன் ஐஃபோ திசஸ் எக்ஸ் குரோமோசோம் XO ஆர் XXY ஆர் பேர் பாடி என்று சொல்கிறாங்க. பால் குறியீட்டு எண்ணை வந்து இது வந்து குறிக்குது. எப்படி பார்த்தீங்கன்னாக்கா
கொஞ்சம் மேலே எடுத்து பேர் பாடி இன்னும் கொஞ்சம் அப்போ அந்த குறியீடு பார்த்தோம்னாக்கா எப்படி இருக்குது பாரு. அப்போ பால் குறியீட்டு எண்ணில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பிரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்முலா எக்ஸ் குரோமோசோம்களினுடைய எண்ணிக்கை எக்ஸ்ன்ட்டோம். அதுக்கடுத்தது உடல் குரோமோசோம்களினுடைய தொகுதிகளினுடைய எண்ணிக்கை வந்து ஏ. அப்போது எக்ஸ் பை ஏ அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. அப்போது இதில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் பொழுது இதனுடைய அவுட்டர் புற தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பால் பண்பு வந்து வெளிப்படுது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா மும்மைய பெண் பழப்பூச்சிகள் வந்து 3A 3X இன்ட்டு இரட்டை மைய ஆணோட 2A ப்ளஸ் XYயோடு வந்து சேர்த்து இனக்கலப்பு வந்து செய்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது உனக்கு reproductive success and the indirectly to the own phenomenon or kin selection 1 mark like கேட்போம். The Kuhn construct the environment by releasing hormone that the suppress fertility of the workers. Next, sex linked inheritance. Sex linked inheritance. Next பார்த்தீங்கன்னாக்கா செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா தமிழில் சொல்லணும்னாக்கா பால் சார்ந்த மரபு கடத்தல். செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். The inheritance of the trait that is the determined by gene located on the one of the sex chromosomes is called in a sex linked inheritance. Genes present on the differential region of X or Y chromosomes are called sex linked genes. The genes present in the differential region of X chromosome are called in X linked genes. The X linked gene have no corresponding alleles in the Y chromosome. The genes present in the differential region of Y chromosome are called in a Y-linked allogeneic genes. The Y-linked genes have no corresponding alleles in X chromosome. The Y-linked gene inherit along with Y chromosome and they phenotypically express only in the male sex. Sex linked in inheritance. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு பால் குரோமோசோம் அமைந்த மரபணு பார்த்தீங்கன்னாக்கா சில பண்புகளில் மட்டுமே வந்து ஜெனட்டிக் மரபை வந்து கடத்துது இல்லை நிர்ணயிக்குது. இதை தான் வந்து என்னன்றோம் பால் சார்ந்த மரபு கடத்தல் அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்போ பால் சார்ந்த மரபு கடத்தல் சொல்லும் பொழுது எக்ஸ் இல்லைனாக்கா ஒய் குரோமோசோம் வெவ்வேறு பகுதிகளில் வந்து காணப்படுது. அப்படி வெவ்வேறு பகுதிகளில் வந்து காணப்படும் பொழுது இதில் இருக்கிற மரபணுக்கள் என்ன பண்ணுதுனாக்கா பால் சார்ந்த மரபணுக்கள் என்று சொல்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது எக்ஸ் குரோமோசோமின் வெவ்வேறு பகுதிகளில் காணப்படுற மரபணுக்கள் எக்ஸ் சார்ந்த மரபணுக்கள். நல்லா கவனிச்சுக்கோ. எக்ஸ் குரோமோசோமில் வெவ்வேறு பகுதிகளில் காணப்படுற மரபணுக்களை வந்து எக்ஸ் சார்ந்த மரபணுக்கள் என்றோம். ஒய் குரோமோசோமில் வெவ்வேறு பகுதிகளில் காணப்படுற மரபணுக்களை வந்து ஒய் சார்ந்த மரபணுக்கள் அல்லது ஆலன்ட்ரிக் ஜீன் என்று சொல்கிறோம். அப்போ ஒய் சார்ந்த மரபணுக்கள்
இணையான அலீல்கள் வந்து எக்ஸ் குரோமோசோமில் இல்லை. அதே மாதிரி Y சார்ந்த மரபணுக்கள் Y குரோமோசோமோடு சேர்ந்து கடத்தப்படத்தும் இல்லை. ஆண் பாலினத்தை மட்டுமே அவை தன்னுடைய பண்புகளில் வந்து புறத்தோட்டத்தில் வந்து வெளிப்படுத்துது. அப்போது ஆண் பாலினத்தை மட்டுமே வந்து வெளிப்படுத்தும் பொழுது புறத்தோட்டத்தில் வந்து எப்படி இருக்கும்? அதனுடைய பால் சார்ந்த பண்புகள் வந்து பொதுவாக வந்து பெண்களை விட ஆண்களில் வந்து அதிகம் வந்து காணப்படும். இதனால் வந்து ஆண்களில் வந்து எமிசைக்கஸ் தன்மை கொண்டவர்கள் என்று சொல்கிறோம். ஒரு திடீர் மாற்றம் வந்து அந்த அலீலில் வந்து ஏற்படுத்தும் பொழுது என்ன பண்ணுதுனாக்கா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து கடத்தப்படுது. வெவ்வேறு பகுதியில் இருக்கிற எக்ஸ் இல்லைனாக்கா Y சார்ந்த மரபணுக்கள் எப்படி இருக்குனாக்கா ஒவ்வா தன்மை பகுதிகள் குண்டல் பகுப்பு மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும்பொழுது இணை வந்து சேர்வத்தோ இல்லைனாக்கா குறுக்கெதிர் மாற்றத்தில் வந்து பங்கு கொள்ளத்தோ இல்லை. எனவே எக்ஸ் அல்லது Y ஜீன் காரணிகள் வந்து என்ன பண்ணுதுனாக்கா மரபணுக்கள் வந்து மரபு வழியாக வந்து கடத்தப்படுதலே பால் சார்ந்த மரபு கடத்தல்ன்ட்டு சொல்லுறோம். அதுக்கு அடுத்தது இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் லிங்க் ஜீன் என்ன? ரெட் கிரீன் கலர் பிளைண்ட்னஸ் ஆர் டால்டினிசம், ஹீமோஃபிலியா அண்ட் டெக்கமன், மஸ்குலர் dystrophy are example of X-linked gene in inheritance in human. அப்போ நம்ம வந்து X-linked gene மட்டும் நம்ம எடுத்து பார்க்குறோம். X சார்ந்த மரபணுவில் வந்து மரபு கடத்தல் வந்து எவ்வாறு நடைபெறுது? இதில் பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பு பச்சை நிறக்குருடு அல்லது டால்டோனிசம், இரத்த கசிவு நோய் ஹீமோஃபிலியா மற்றும் டச் சென்சிஸ் தசை நலிவு நோய் போன்றவை வந்து மனிதனில் வந்து காணப்படும். எப்படா அப்படின்னாக்கா எக்ஸ் சார்ந்த மரபணுவில் மரபு கடத்தலுக்கு எடுத்துக்காட்டாக வந்து சொல்லலாம். மறுபடியும் சொல்ல பாரு, எக்ஸ் சார்ந்த மரபணுவில் மரபு கடத்தல் வந்து சிகப்பு இல்லைன்னா பச்சை நிறக்குருடு வந்து அல்லதுனாக்கா டால்டோனிசம், இரத்த கசிவு நோய் ஹீமோஃபிலியா மற்றும் தசை நலிவு நோய் போன்றவை வந்து மனிதனில் வந்து காணப்படும். எக்ஸ் சார்ந்த மரபணுவில் மரபு கடத்தலுக்கு வந்து எடுத்துக்காட்டாக வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஏ ஹீமோஃபிலியா? ஹீமோஃபிலியான்னா என்ன? ஹீமோஃபிலியா இஸ் ஏ காமன்லி நோன் ஆஸ் bladder disease which is the more common in men than women. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கண்டிப்பாக வந்து 3 மார்க்கில் வந்து கேட்பான். What is a hemophilia? Hemophilia is a commonly known as the bladder disease which is more common in a men than women. Heredity disease அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்போ ஹீமோஃபிலியா பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இரத்த கசிவு நோயின்ட்டு அழைக்கிறோம். இது வந்து பொதுவாக யாரை காணப்படுது பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள்லேயும் ஆண்கள்லேயும் வந்து அதிகமாக வந்து காணப்படுது. இதை வந்து யார் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுது? 1803 வந்து ஜான் கோட்டோ என்பவர் வந்து முதல்ல வந்து மரபு கடத்தல் இல்லைனாக்கா மரபு காத்தல் அடிப்படையில் வந்து இந்த நோயை பற்றிய தகவலை வந்து அளித்தார். அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருனாக்கா இரத்த கசிவு நோய் ஒடுங்கிய எக்ஸ் சார்ந்த மரபணுவால் ஏற்படுகிறது. அப்போது இரத்த கசிவு நோய் வந்து ஒடுங்கு மரபணுவை கொண்ட நபரின் இரத்தத்தில் வந்து இயல்பான இரத்த உறைவு பொருள் த்ரம்போபிளாஸ்டின் வந்து காணப்படாத காரணத்தினால், எனவே வந்து சிறு காயங்கள் வந்து ஏற்பட்டாலும் ரத்தம் என்ன ஆகும்னாக்கா இவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து வெளியேறி இறப்புக்கு வந்து வழிவகுக்கும். அதே மாதிரி பெண்கள்லையும் இந்த நோய் வந்து கடத்திகளாகும். ஆண்களில் வந்து இயல்பாக இருக்கும்போது பிறக்கின்ற மகன்களில் வந்து 50% பேருக்கு இந்த நோய் வந்து கடத்தப்படுது. குறுக்கு மறுக்கு கிராஸ் மரபு கடத்தலை வந்து இது வந்து பின்பற்றுகிறது. கிராஸ் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். வாட் இஸ் ஏ கிராஸ் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் என்று கேட்டாலும் இந்த ஹீமோஃபிலியா டெஃபனிஷன் வந்து எழுதணும். அதுக்கு அடுத்தது கலர் பிளைண்ட் என்ன? கலர் பிளைண்ட். இன் ஹியூமன் பீயிங் த
dominant X-linked gene is necessary for the formation of color sensitive cell that clones the recessive from the gene. Color blindness. Human being, a dominant X-linked gene is necessary for the formation of color. A sensitive cell, the cone, the recessive from of this gene is the incapable of producing color sensitive cone cell. Homozygous, a recessive female XCXC and hemizygous recessive male XCY into சொல்றோம் are unable to distinction a red and green color. The inheritance of color blindness can be studied in following two types of marriages. ஓகேவா? அப்போ இன் ஹியூமன் பீயிங்கில் வந்து டாமினன்ட் இருக்கும் பொழுது நிறக்குருடுன்ட்டு சொல்லுவோம். கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னாலே நிறக்குருடு. மனிதனில் வந்து ஹியூமனில் வந்து ஓங்குத்தன்மை டாமினன்ட்னாலே ஓங்குத்தன்மை கொண்ட எக்ஸ் சார்ந்த மரபணுக்களோ நிறங்களை வந்து பார்ப்பதற்கு உதவும் கூம்பு செல் கோன் செல்லில் கூம்பு செல்களில் வந்து உற்பத்திக்கு வந்து காரணமாக வந்து காணப்படுது. அப்படி காரணமாக காணப்படும் பொழுது இந்த மரபணுக்கள் வந்து ஒடுங்கு நிலையில் இருந்தால், அதாவது ரெசசிவ்ல வந்து இருந்தாக்கா கூம்பு செல்களை வந்து உருவாக்க முடிவதில்லை. அப்படி உருவாக்க முடியாத போது என்ன ஆகுதுனாக்கா ஒத்த தன்மை கொண்ட ஒடுங்கு அலீல்கள் XC பெற்ற ஃபீமேல் பெண் மற்றும் பாதியளவு ஒடுங்கு அலீல்கள் XCY பெற்றுள்ள ஆண்கள் ஆகியோர் வந்து எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பு மற்றும் பச்சை நிறங்களை வந்து வேறுபடுத்தி அறிய முடியத்தில்லை. அப்போ கீழ்கண்ட 2 வகையான திருமணங்கள் வழியாக வந்து நிறக்குருடுகளினுடைய மரபு கடத்தலை வந்து நம்ம அறியலாம். The first one is the marriage between color blind man and normal vision woman. அப்போ a marriage between a color blind man and normal vision woman will produce normal vision. A male and female, a individual in F1 generation. அப்போ மேல் அண்ட் ஃபீமேலில் வந்து எந்த கேரக்டர் F1 ஜென்ரேஷன் கேரக்டர் வந்து வெளிப்படும். பட் த ஃபீமேல் ஆர் எ கேரியர் த மேரேஜ் பிட்வீன் F1 a normal vision. A carrier woman and normal vision, a male will be produced and normal vision female. One carrier female, one normal vision male and one color blind male. அப்போ பார்த்தோம்னாக்கா கலர் பிளைண்டில் வந்து terret is a inheritance from the male parent to grandson through carrier daughter, which is example of criss-cross pattern inheritance அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்போ நம்ம இந்த நிறக்குருடில் வந்து ஃபஸ்ட்டு மேரேஜஸ் ஒரு இயல்பான பார்வையுடைய ஆணுக்கும் நிறக்குருடு உடைய பெண்ணுக்கும் இடையில் வந்து நம்ம வந்து ஒரு திருமணம் செய்கிறோம். திருமணம் செய்யும் பொழுது எப்படி கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்தா ஒரு இயல்பான பார்வையுடைய ஆண் X+Y ஒரு நிறக்குருடைய பெண் XCXC மணக்கும் பொழுது ஃபஸ்ட் F1 ஜென்ரேஷனில் வந்து எப்படி இருப்பாங்க, மகன்கள் அனைவரும் வந்து நிறக்குருடு உடையவங்களாக வந்து இருப்பாங்க. மக்கள் வந்து அனைவருமே வந்து மகள்கள் வந்து எல்லாமே வந்து இயல்பான பார்வையுடைய கடத்திகளாக வந்து இருப்பாங்க. ஆண் குழந்தை எப்படி இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு நிறக்குருடு இருக்கும், பெண் குழந்தை வந்து நிறக்குருடு இருக்காது. அதே வந்து நெக்ஸ்ட் F1 தலைமுறையில் கடத்திகளாக வந்து உள்ள இயல்பான பார்வையுடைய பெண்ணும் ஒரு நிறக்குருடு உடைய ஆணை வந்து மணக்கும் பொழுது F2 ஜென்ரேஷனில் என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஒரு பெண் வந்து இயல்பான பார்வையுடைய ஆண், ஒரு நிறக்குருடு பெண் மற்றும் ஒரு நிறக்குருடு ஆண் ஆகியோர் வந்து பிறக்கிறாங்க. ஒரு நிறக்குருடு ஆணும் ஒரு நிறக்குருடு பெண்ணும் வந்து பிறப்பாங்க.
பார்த்தோம்னாக்கா XC பேட்டர்ன் கலர் XX நார்மல் ஃபீமேல், XY கலர் பிளைண்ட் மேல். அப்போ XCX XY அப்படி இருக்கும்போது XXோட ப்ளஸ்ஸு C வந்து சேருது, பாசிட்டிவ் கேரக்டர், அது நெகட்டிவ் கேரக்டர். XY வந்து பாசிட்டிவ் கேரக்டர், Xயில் வந்து நெகட்டிவ் கேரக்டர். ரெண்டுமே வந்து சேரும் பொழுது நார்மல் பட் கேரியர் ஃபீமேல். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் மேலோட நார்மல் பட் கேரியர் ஃபீமேல் வந்து சேரும் பொழுது உனக்கு என்ன கிடையாதுன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா X பாசிட்டிவ், XC X பாசிட்டிவ், Y நெகட்டிவ் ரெண்டுமே சேரும்பொழுது எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் நார்மல் ஃபீமேல், XY நார்மல் மேல், அதுக்கடுத்தது நார்மல் பட் கேரியர் ஃபீமேல், கலர் பிளைண்ட் மேல் வந்து கிடைப்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கேரியோ டைப்பிங், குரோமோசோம் தொகுப்பு வரைபடம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.